எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம எல்லாருக்குமே சப்பாத்தி, ஃபுல்கா, ரோட்டி இந்த மாதிரி செய்கிறது எப்படின்னு தெரியும். ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ரோட்டி ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். இது பேர் தோஸ்தி ரோட்டி. என்ன பேர் இதுன்னு யோசிக்கிறீங்களா? இது நீங்கள் ரெசிபி பார்த்தாலே உங்களுக்கே புரியும். ஆக்சுவலி தோஸ்தினா ஃப்ரெண்ட்ஷிப் ஹிந்தியில். ஸோ வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ரோட்டி செய்ய முதல்ல மாவு பிசையணும். இதுக்கு நான் கோதுமை மாவு, மைதா மாவு ரெண்டும் பயன்படுத்த போகிறேன். மாவு பிசைகிற மாதிரி ஒரு அகல பாத்திரம் எடுத்து இதில் 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் மைதா மாவு போடுங்க. நீங்கள் மைதா மாவு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக கோதுமை மாவே நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் உப்பு, 3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. உங்களுக்கு விருப்பமான எண்ணெய்க்கு பதில் நீங்கள் நெய்யும் ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். ஒருவேளை தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா மாவு கிட்டத்தட்ட திரண்டு வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் பிசையணும். அப்போ தான் மாவு தேய்க்கும் போது நல்லா விரிஞ்சு கொடுக்கும். நான் மாவை நல்லா பிசைஞ்சிட்டேன். மாவு பார்க்க நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது. மாவோட எல்லா பக்கமும் எண்ணெய் தடவுங்க. பாத்திரத்தை மூடி 30 நிமிஷத்துக்கு வச்சிருங்க. இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க. இதை இப்போ ஒரே அளவு உருண்டைகளாக பிரிக்கணும். அதுக்கு முதல்ல இதை ரோல் பண்ணிட்டு ஒரே சைஸ் வர மாதிரி கட் பண்ணுங்க. நான் கரெக்டாக ஒரே அளவில் 10 உருண்டை வர மாதிரி கட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் தனித்தனியாக உருட்டி 2 எடுத்து வச்சிருங்க. இப்போ 2 உருண்டையை கையில் அழுத்தி விடுங்க. இது மேலே கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவி கோதுமை மாவு தூவி ஒன்னோட ஒன்று சேர்த்து வைங்க. இதை தான் நம்ம ரொட்டியாக தேய்க்க போகிறோம். இதுக்கு தோஸ்தி ரோட்டின்னு ஏன் பேர் வந்ததுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ளாட் சர்ஃபேஸில் கொஞ்சம் மாவு தூவி நீங்கள் ரெகுலராக சப்பாத்தி எப்படி தேய்ப்பீங்களோ அதே மாதிரி தேய்ங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லா மெலிசாக தேய்ங்க. இப்போ இதை சுடலாம். தவாவை சூடு பண்ணி ரோட்டி போட்டு 2 பக்கமும் நல்லா லேசாக ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்ததும் நெய் தடவி சுடுங்க. அட்டகாசமான தோஸ்தி ரோட்டி இப்போ ரெடி. உங்களுக்கு விருப்பமான சைட் டிஷ்ஷோட இதை சூடாக பரிமாறுங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது ஏன் தோஸ்தி ரோட்டின்னு சொல்கிறாங்கன்னு. ஸோ இந்த ரோட்டி ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். மாவு ஒரு 10 நிமிஷத்துக்காவது நீங்கள் பிசையணும். அப்புறம் தேய்க்கும் போது நல்லா மெலிசாக தேய்க்கணும். இது நீங்கள் எந்த கறி கிரேவி வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்.